ஹாய் குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு மினி ட்ராவல் விலாக் பார்க்கலாமா. நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். காலேஜ் நேரமாக கோலெலாம் போட்டுட்டு சாரீலாம் கட்டிட்டு எங்கடா போகிறீங்கன்னு தானே பார்க்குறீங்க. கோயிலுக்கு தாங்க போகிறோம். என்ன கோயில் எங்கே போகிறாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போனால் சொல்கிறேன். நானும் என் செல்ல பொண்ணும் லட்டு கிளம்பிட்டோம். என் ஹஸ்பண்டும் அத்தையும் முன்னாடி கிளம்பி எங்கள் அத்தையை கொண்டு போயிட்டு என் ஹஸ்பண்ட் கரூரில் பழைய பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டுட்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. இப்படி நாங்களும் போயிட்டு வண்டி ஸ்டாண்டில் போட்டுட்டு அவங்க வண்டி ஸ்டாண்டில் போட்டு வந்தாங்க. அது வரைக்கும் நானும் பாப்பா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஹாய் சொல்லு முத்தா கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் டவுட்டில் தாங்க அந்த பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வெள்ளைக்கோயில் பஸ் வருமா என்ன அப்படின்னு சரி போய் பார்க்கலான்னு போனோம். ஒரு 20 நிமிஷத்துக்கு அரை மணி நேரத்துக்கு மேலேயே வெயிட் பண்ணோம். ஆனால் ஒரு பஸ்ஸும் வரல. கேட்டால் புது பஸ் ஸ்டாண்ட் போய் தான் நீங்கள் போகணும். அப்புறம் புது பஸ் ஸ்டாண்டில் பஸ் பிடிச்சி போய் போரில் பஸ் ஏறிட்டோம். அன்றைக்கி கிளைமேட் வெயிலே இல்லாமல் சில்லுன்னு இருந்தது. பாப்பா காற்று போட்டேன்னு நல்லா தூங்கிட்டாங்க. நானும் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்து தூங்கிட்டேங்க. அப்புறம் சடனாக பஸ் நின்றுது, காற்று நின்றுது. எந்திரிச்சு பார்த்தா தென்னிலையில் இருக்கும். பஸ்ஸு டிரைவர் கண்டக்டரும் அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த பேக்கெட்டில் நிப்பாட்டினாங்க டீ குடிக்க. நானும் காலைல இருந்துச்சு டீ குடிக்காதனால பசிக்கிட்டதுனால என் ஹஸ்பண்ட் டீயும் வடையும் வேணும்னு சொன்னோம். வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் நானும் பாப்பாவும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் பாப்பாவையும் சாப்பிட வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பாப்பாவும் வீடியோ பார்த்து ஹாய் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் 1.5 மணி நேரம் ட்ராவலுக்கு வெள்ளைக்கோயில் பஸ் ஸ்டாண்ட் நாங்கள் வந்துவிட்டோம். அங்கே வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே பஸ் இல்லைங்க. இன்றைக்கி எங்கள் நேரமும் என்னமோ 10 பஸ்ஸுக்கு மேலே வந்துச்சு. ஆனால் 3 போகிற பஸ்ஸில் தான் வெள்ளைக்கோயில் அதாவது எங்கள் முத்துசாமி கோயிலுக்கு போக முடியும். அப்படியே 3 போகிற பஸ் வந்தாலும் முத்துசாமி கோயிலுக்கு நிற்காது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ½ மணி நேரம் கழிச்சு தான் பஸ் வந்துச்சு. அதான் போகணும்னு சொன்னாங்க. அது வரைக்கும் நாங்கள் பாப்பாவும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். முத்தா கோயில் பாய் சொல்லுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக நாங்கள் கோயிலுக்கு வந்தாச்சு. இதாங்க முத்துசாமி திருக்கோவில். இதான் எங்கள் மாமியாருக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் குலசாமி கோயில். வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி ரீசெண்டாக இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் நல்லா ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடிலாம் இந்த படிக்கட்டுலாம் இல்லை. இப்போ தான் அது போட்டிருக்காங்க. உள்ளுக்கு போனதானே என் பொண்ணு என்ன இது புதுசாக இருக்கே இந்த இடமெல்லாம் அப்படின்னு சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்புறம் நானும் பாப்பாவும் மணியெலாம் அடிச்சுட்டு கோயிலெலாம் சுற்றி பார்த்து கும்பிட்டுட்டு பாப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பிங்க. டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் போன நேரம் அபிஷேகம் 3 சாமிக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு விநாயகர், செல்லாண்டியம்மன், சிவன், முத்துக்கருப்பு சாமி. அதுக்கு எல்லாத்துக்கும் ஆஃப் அன் ஹவர் பூஜை பண்ணிவிட்டு தரையை சாத்திட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் கொண்டு வந்து புளி சாப்பாடெலாம் சாப்பிட்டு வர கும்பல் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பார்க் இருந்துச்சு கோயிலுக்குள்ளேயே கிட்ஸுக்கு. அதில் பாப்பாவெல்லாம் போய் விளையாட வச்சுட்ருந்தோம். பாப்பா ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் விளையாடுறாங்க. அவங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் விளையாடுறாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு பயம் இருந்துச்சு சுற்றில. பரவாயில்ல நம்ம அங்கே தான் இருக்கேன் அப்படி சொல்லி சுற்றி விட்டுட்டு இருந்தேன். இங்கே சுத்தத்தில் விளையாட வந்தோம். அந்த பையன் நாங்கள் வேகமாக மெதுவாக சொல்லினாங்க. பிள்ளைகளா மெதுவாக சுத்தம் அப்படின்னா நாங்கள் வேகமாக தான் சுத்தம் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக 3:15 போல் வீட்டுக்கு வந்துட்டோம். பொம்பளை வேஷம் போட ஒரு நாளைக்கு பொம்பளை வேஷம் போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நல்லா நீங்கள் ஆடி பண்ணிட்டுக்கு எங்கே ஆடி பண்ணிட்டப்போ கோயிலுக்குலாம் போனீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாம். பை.